ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூவி குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரைங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அதில் உள்ள பாக்டீரியாஸ்லாம் நமக்கு போகும். ஸோ இப்போ நம்ம கொதிக்க விட்டு எடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 40 to 50% காலிஃப்ளவர் நல்ல பாயில் ஆகிருக்கும். ஸோ அது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 hour, ½ an hourலேருந்து 1 hour வரைக்கும் அதை ஊற விடலாம். இல்லை நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை கலந்து வச்சுட்டு, இதை கலக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா வானலியில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்பில் நம்ம இதை கலந்துட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே எண்ணெய் சூடாகிடும். ஸோ இப்போ நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு பபிள்ஸ்லாம் லைட்டாக அடங்கி இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.